சற்றற்ற உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உணர்நிலை 0 கீழே 19 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆகவே கடும் குளிர் நிலவுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர். இன்றைய நிகழ்ச்சியில் என்னெல்லாம் பார்க்க போகின்றோம்? முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மூர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில செய்திகள், தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக அவர் சொன்ன விடயம் இந்த ஒமிக்ரானின் திரிபு எவ்வாறு இருக்கிறது, வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் என்ன நிலவரம், அதே போன்று இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டு, அதாவது ஏற்கனவே 31ஆம் தேதிக்கு பின்னர் ஒன்டாரியோ 2ஆம் கட்ட நிலையில் இருக்கின்ற இந்த நிலையிலே இப்பொழுது அடுத்த கட்டம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கிறது. ஆகவே இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டின் முக்கியத்துவம் அல்லது அது வருகின்ற காலத்தில் தேவையா என்பது பற்றி சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அது குறித்து பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிவலம் பகுதியிலே ஒட்டோவாவிலே கனரக வாகன சாரதிகளின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து பல அரசியல் தலைவர்கள் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மணிட்டுபாவிலே சைல்ட் கேர் அதற்கு அரசாங்க உதவி எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து இணையவழி வாயிலாக சில அறிவித்தல்களை வழங்கியிருந்தார். அந்த நேரத்திலே இந்த போராட்டம் குறித்தும் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. ஆகவே அது குறித்து பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அனைவருக்கும் தெரியும், கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து எரின் ஓட்டூல் அவர்கள் விலத்தப்பட்டிருந்தார். ஆகவே இடைக்கால தலைவராக கேண்டிஸ் பெர்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆகவே இன்று அவர் நாடாளுமன்றத்திலே சில கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவராக முன்வைத்திருந்தார். ஆகவே அதை பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இவை தவிர வழமையான நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, இவற்றோடு இன்றைய கலையரங்கம் பகுதியிலே பாடகர் ஜெயா அன்னநாதன் அவர்கள் பாடிய ஒரு கவசம் இருக்கிறது. நிறைவாக கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரெட்டம் அவர்கள் இணைந்து கொள்வார். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் பார்க்க இருப்பது டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த ஒமிக்ரான் திரிபு வருகையின் பின்னர் வைத்தியசாலைகள் நிரம்பி வழிந்தன. குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் பல நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக ஒன்டாரியோ கியூபெக்கை பொறுத்தவரையில் கனடாவிலே முக்கியமான 2 இடங்களில் அதிகளவிலான தொற்றுக்கள் இருந்தன. அதிகளவிலானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஏனைய இடங்களிலும் இந்த நிலைமைதான் இருந்தது. ஆகவே இப்பொழுது இந்த கடந்த வாரத்தில் ஓரளவுக்கு தொற்றுக்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து வந்திருக்கிறது. அதே நேரத்தில் மரண எண்ணிக்கை என்பது இன்னும் கூடுதலாகவே இருக்கிறது.
இது தொடர்பாகவும் அதை தாண்டி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி பின்னர் மீண்டும் உணவகங்களுக்கு சென்று உணவு அருந்த முடியும். 50 வீதத்துக்கு குறைவானவர்கள் உட்கார்ந்து உணவருந்தலாம். அதே போன்று திரையரங்குகள், உடற்பயிற்சி நிலையங்கள் மீண்டும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 21 நாள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அடுத்த நகர்வு நடைபெறும் என்ற இந்த நிலையிலே பல இடங்களில் மீண்டும் ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி அந்த உணவு நிலையங்களுக்கு உணவகங்களுக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் தடுப்பூசி பெற்றதற்கான சான்றிதழ், அதாவது வேக்சின் பாஸ்போர்ட்டை காண்பிக்க வேண்டுமோ, இது குறித்து வருகின்ற காலங்களில் எவ்வாறு இருக்க போகிறது, தொடர்ச்சியாக நாங்கள் இதை பின்பற்றப் போகிறோமா என்று பல கேள்விகள் பலருக்கு இருந்தது. ஆகவே இது தொடர்பாகவே இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சில விவரங்களை ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில விவரங்கள் இன்றைய டாப் ஆஃப் தி பகுதியில் பார்க்க போகின்றோம். However, we recognize that some areas of the province still have precarious and strained healthcare capacity, and we still need to come together as a province to support all regions as we move ahead in our reopening. While the coming weeks will continue to be difficult for our hospital system, the number of hospitalizations is currently stable, and given current trends, we are more confident in our ability to ensure capacity across the province so that all Ontarians can get care at the right time and at the right place. ICU numbers remain high, but the number of COVID-19 patients are now starting to decrease, and we have increased capacity to provide care to those who need it. The percent positivity of tests continues to decrease, with our average this past week declining to 14.64% from 18.4% the week prior. Based on the current stabilization in Ontario's testing strategy, this is likely reflective of a real decline. Long-term care outbreaks are also declining, and we recently saw the first decline in the number of active resident cases in long-term care since the Omicron variant became the dominant strain. There has also been an increase of wastewater sites across the province reporting a downward trend in COVID-19 detections. These trends are encouraging, but we must remain vigilant and adhere to the measures that are helping reduce transmission, such as staying home when you're sick, wearing a well-fitted mask, distancing, and getting vaccinated and boosted. These individual actions will lead to our collective protection. I also want to take this opportunity to acknowledge our educators, parents, and students for their dedication to making the return to in-person learning as successful and as safe as possible. In the last week, approximately 13.3% of students and staff were absent each day, and over 94% of schools have reported less than 30% of students and staff absent. We also saw less than 1% of schools were closed each day, so only 7 out of 4,844 schools. And these closures are typically due to operational challenges such as staff shortages. Keeping our children and youth in school is critical to their mental health and well-being, and I thank you for all the support you're doing for our children's academic success. In addition to all the measures in place at schools to help them remain as safe as possible, vaccination is also a key. And the vaccines we have are safe and effective and the best way to protect our children from COVID-19. To date, 87.1% of Ontarians aged 12 to 17 have received one dose of a COVID-19 vaccine, and 83.6% are fully vaccinated. And we continue to make progress in our vaccination campaign for our 5 to 11-year-olds. 53.9% have received one dose, and 20.2% are fully immunized. We increased that by 10% in January alone. So thank you to the parents. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில்
பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 11 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உணர்நிலை 0 கீழே 19 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி, ஆலோசனை அதிகாரி டாக்டர் கிரண் அவர்கள் வழங்கிய சில செய்திகளை பார்த்திருப்பீர்கள். இதை தாண்டி கேட்கப்பட்ட கேள்விகளில் தான் அவர் குறிப்பிட்டு சொன்ன விடயம், அதாவது தடுப்பூசி கடவுச்சீட்டு முடிவுக்கு வர வேண்டுமா என்ற கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டது. ஆகவே இதற்கு மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருகின்ற வாரங்களில் நிலைமையை பார்த்து, அதாவது 21ஆம் தேதி அதன் பின்னர் அடுத்த நிலைக்கு செல்கின்ற பொழுது இது மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதை தவிர இந்த தடுப்பூசி பெற்றதுக்கான கடவுச்சீட்டு அல்லது பாஸ்போர்ட் என்பது செப்டம்பர் மாதம் கடந்த வருடம் 22ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் இடையிலே சிறிது சாதாரண நிலைக்கு வந்தோம். பின்னர் மீண்டும் இந்த ஒமிக்ரானின் பின்பு மீண்டும் ஒரு முடக்க நிலையை அறிவித்தார்கள். ஆகவே இப்பொழுது மீண்டும் அடுத்த தளர்வு நிலைக்கு செல்ல இருக்கின்றோம். ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் நாங்கள் ஒட்டோவாவிலே அனைவரும் அறிந்த ஒரு விடயம், கனரக வாகன சாரதிகளின் இந்த சுதந்திர பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது கடந்த வார இறுதி நாட்களை தொடர்ந்து இப்பொழுது இந்த வாரமும் தொடர்ச்சியாக அங்கே பல கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு இடையூறு, அதாவது பலரும் சொல்கின்ற விடயம், அந்த நாடாளுமன்ற வளாகத்தை அல்லது ஒட்டோவா பார்லிமென்ட்களை சுற்றி இருக்கின்ற பல இடங்களில் அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல வியாபார நிறுவனங்களோ அல்லது அதிலே செல்லுகின்ற போக்குவரத்தாக இருந்தாலும் பல இடையூறுகள் பல விளைவிக்க வண்ணம் இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இது எவ்வளவு நாளுக்கு தொடரப்போவது என்று தெரியவில்லை. ஆகவே இது தொடர்பாகவே இன்றைய கனேடிய வலம் பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று இணையவழி வாயிலாக மனிடோபாவிலே சைல்ட் கேர் தொடர்பாக அதற்கு அரசாங்க உதவி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்பான அறிவித்தலை வழங்கிய வேளையிலே பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. நான் நினைக்கிறேன் ஒரே விடயத்தை தான் எல்லோருமே பலமுறை பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த கனரக வாகன சாரதிகளின் போராட்டம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம், அனைவருக்கும் தெரிந்துவிட்டது, அவர்களுடைய பிரச்சனை தெரிந்துவிட்டது, அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் தெரிந்துவிட்டது. ஆகவே இப்பொழுது அங்கிருக்கின்ற மக்கள், குறிப்பாக ஒட்டோவா தலைநகரத்திலே அந்த நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி இருக்கின்ற மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு, அதாவது வளமை, ஏற்கனவே அவர்கள் ஒரு முடக்க நிலையில் இருக்கின்றார்கள் இந்த கோவிட் காரணமாக. ஆகவே இப்பொழுது இந்த போராட்டம் காரணமாக இன்னும் ஒரு விடயம் அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் வளமையான விடயங்களுக்கு அவர்கள் செல்வதற்கு அவர்களுடைய இடத்தை விட்டு நாங்கள் நகர வேண்டும் என்றே பலரும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். இன்று அதே விடயத்தை தான் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் சொன்னார். அதிலே அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்றால் சயின்ஸ், அதாவது மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின்படிதான் எல்லா விடயங்களுமே நடைபெறுகின்றன. எல்லாமே அரசாங்கம் எடுத்த முடிவல்ல, இங்கே இருக்கின்ற மூத்த மருத்துவ ஆலோசகர்கள் வழங்கியபடியும் தான் இந்த தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, முகக்கவசமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர்களுடைய ஆலோசனையின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலின் போது கூட அதற்கு அமைவாகத்தான் தங்களுக்கு பல மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இன்றைய கனேடிய வலம் பகுதியில் அவர் பகிர்ந்து கொண்ட செய்திகள், தகவல்கள் பார்க்கலாம்.
Our focus is on being there to support the police of jurisdiction, support the City of Ottawa and the Government of Ontario. We will, of course, look at any formal requests they send us. But in our preoccupation remains being there for the citizens of Ottawa, the neighborhoods that have been significantly disrupted by these protests and by these protesters, people going to school, people going to work, small business owners being harassed for wearing masks, being faced with hateful rhetoric. As a federal government, the RCMP has been there to provide support to the police of jurisdiction, the Ottawa police. And of course, we will be there to respond to any formal requests from either the city or the province. I'm left unclear in understanding whether you think the military, though, is an option. Are you saying that you would be, or you are entertaining, or could be the next Prime Minister Trudeau to deploy the military within Canada for such a demonstration? There were questions a couple of years ago around military when it came to other protests that were blocking critical infrastructures. My answer then is consistent with my answer now, that one has to be very, very cautious before deploying military in situations engaging Canadians. It is not something that anyone should enter in lightly. But as of now, there have been no requests, and that is not in the cards right now. To be honest, Ryan, I'm much more concerned about the citizens of Ottawa, who are increasingly being very vocal about the fact that this needs to stop. We've seen seniors step forward. We've seen young families being very, very vocal about the fact that this is absolutely unacceptable. This is protesting people going about their daily lives, harassing people who dare wear masks or follow public health rules, expressing hateful approaches, showing hateful symbols of genocide, of racism. These are things that are absolutely unacceptable, and the people of Ottawa deserve to have their lives back, deserve to have their neighborhoods back. As a federal government, there are constitutional requirements on how we intervene in local jurisdictions, and that's why we are there to provide support as necessary with the RCMP, with intelligence services. We know that the people of Ottawa deserve to have their lives back. And this is a time for responsible leadership as well, for all politicians from all parties to tell these protesters, as I have, that it's time to get back to normal in the city of Ottawa, that people of Ottawa who are just trying to live their lives and who are suffering through this pandemic like everyone is across this country, it's time to give them their neighborhoods back. We will remain steadfast to the mandate given to parliamentarians 6 months ago in the last election. You will remember that there were very, very clear differences of opinion around mandatory vaccination, around vaccine mandates put forward in that election, and they were heavily debated and indeed protested by some of the main people who are same people who are protesting right now in Ottawa. And the commitment that we made as a government, if we got reelected, is we would stand by science. We would continue to do what it takes to protect people through this pandemic, to ensure that anyone traveling on a train or a plane be fully vaccinated, that federal public servants be fully vaccinated, to move forward with vaccine mandates in federally regulated areas. That is the promise we made to Canadians. That is the decision Canadians took in the last election by voting for parties that were supporting. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, wills, estates,
சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்டாண்ட் வித் அதாவது சயின்ஸ், அதாவது மருத்துவ ஆலோசகர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி மக்களுக்கு எது உகந்ததோ எது பாதுகாப்பானதோ அந்த வகையில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஒட்டோவாவில் நடைபெறுகின்ற போராட்ட அந்த இடம் என்பது ஏற்கனவே அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இடையூறு விளைவித்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்காது அந்த இடத்தை அவர்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல வாசகங்கள் குறிப்பாக இனத்துவேசம் சம்பந்தமான வாசகங்களாக இருந்தாலும் சரி, அங்கே மாஸ்க் அணிந்தவர்கள் அந்த வழியால் செல்கின்ற பொழுது அவர்களை இடைமறித்து அவர்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பதாதைகளில் எழுதப்பட்ட வாசகங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சில லோகோ அதாவது சில சிம்பிள்ஸ், இப்படி சின்னங்கள் சில அருவருக்கத்தக்கவாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அமைதியான முறை என்று இதை சொல்ல முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அடுத்து வருகின்ற நாட்களில் எவ்வாறு இருக்கப் போகிறது என்று பார்க்க போகிறோம். கடந்த வார இறுதி நாட்கள் போல மீண்டும் ஒரு போராட்டம் ஒட்டவாவின் தலைநகரிலும் அதிகமானவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் டொரண்டோ, குறிப்பாக ஒன்டாரியோ கிபெக்கை பொறுத்தவரையில் இந்த வார விடுமுறையில் டொரண்டோவிலும் கிபெக்கிலும் இதை போன்ற ஒரு பேரணி எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுவதற்கு ஏற்பாடாகி இருப்பதாக தெரிய வருகிறது. சாலிசிட்டர் ஜெனரல் சில்வியா ஜான்ஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இது குறித்து அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த வார இறுதி நாட்களும் டொரண்டோவிலும் கிபெக்கிலும் இப்படி இந்த போராட்டம் தொடரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சமூகங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு அரசாங்கங்களுக்கு இருக்கின்றன. அந்த வகையில் அந்த பாதுகாப்பை மேற்கொள்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் ஒன்டாரியோ அரசு கூறியிருக்கின்றது. கோவிட் சுகாதார நடவடிக்கைகளை எதிர்க்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வார இறுதியில் கிபெக்கிலே சட்டமன்றத்தில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் வலுப்படுத்தி வருகின்றார்கள். ஆர்ப்பாட்டத்தில் எந்தவிதமான கலவரத்தையும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று கிபெக் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் அவர்களும் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். ஆகவே இது கடந்த வாரத்தை அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த வார இறுதி நாட்கள் குறிப்பாக மீண்டும் ஒட்டோவாவிலே அதிகமானவர்கள் கனரக வாகன சாரதிகள் கூட போகின்றார்கள். அதே நேரத்தில் அது விசாரிக்கப்பட்டு டொரண்டோவிலேயும் கிபெக்கிலும் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் செல்லப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது, அனைவரும் அறிந்த ஒன்று. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல் அவர்கள் விலத்தப்பட்டிருந்தார் அந்த கட்சியின் உறுப்பினர்களாலேயே. ஆகவே தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார். அந்த நேரத்தில் நேற்று இரவு பொழுது அடுத்த இடைக்கால தலைவராக யார் என்று பார்த்த பொழுது மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான கேண்டிஸ் பர்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்று மாலை ஜஸ்டின் ட்ரூடோ அவர் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடனும் தொலைபேசியில் அவர் உரையாடி இருக்கின்றார். அதே போன்று இன்று மதியம் நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. கேள்வி பதில் விடயத்தில் பல கேள்விகள் அவரால் முன்வைக்கப்பட்டன. நேரடியாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அங்கே கலந்து கொள்ள முடியாது, காரணம் அவர் கோவிட் காரணமாக இப்பொழுது தனிமைப்படுத்தி இருக்கின்றார். இருந்தாலும் துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் பல கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார். அதே நேரத்தில் இடைக்கால தலைவராக தெரிவு செய்யப்பட்ட கேண்டிஸ் பர்கன் அவர்களுக்கு லிபரல் கட்சியின் சார்பாக நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். இப்பொழுது அந்த மதிய பொழுது நடைபெற்ற கேள்வி பதிலிலிருந்து ஒரு சில காட்சிகள் அடுத்து உங்களுக்காக.
That's very, very kind, and I appreciate that support. Mr. Speaker, the protesters, and I guess we should be more accurate, the trucks have been parked outside in Ottawa for almost a week now. And instead of presenting a plan, which is what I think a lot of people in this country would like to see, instead of presenting a plan to work with the people who are out there to help them feel that they've been listened to, the Prime Minister is threatening Canadians with more vaccine mandates for interprovincial trade and travel. This is not helpful. So can the Prime Minister please tell Canadians what role he feels the government can play and what they can do to help solve the impasse? Thank you. Honourable Deputy Prime Minister. Mr. Speaker, allow me to first congratulate the member for Portage Lisbon on her election as interim leader of her party. It is great to see another strong Western woman leading the official opposition. And allow me to thank the member for Durham and his family for their public service. I got to know him during his time as the official opposition's critic for foreign affairs, and I know he is a strong advocate for his community and for Canada. When it comes to the ongoing protests, I and all of our government clearly condemn the desecration of national monuments and the display of hateful symbols that this protest has tolerated. Honourable Leader of the Opposition. Thank you, and I appreciate the Deputy Minister's kind words, and maybe all the horns have affected her hearing because I don't know if she heard my question, so I'm going to ask it again. Where is the olive branch? Because Canadians are looking for an olive branch, and I appreciate the olive branch she just extended to me right now. And I think that's what Canadians are looking for. Yes. The government doesn't have to agree. They don't have to even like the protesters and the trucks that are parked outside, but they need to provide a solution. So could they please tell Canadians what the solution is to get past this impasse? Honourable Deputy Prime Minister. Mr. Speaker, my hearing is just fine. And yesterday, I heard very clearly my colleague from Hull, Elmer, who explained what it means for a Black Canadian to see swastikas and the Confederate flag displayed at a protest in our nation's capital. He told us how that horrible emblem makes Black Canadians question who else among us would infringe on their equality and freedom. His words are a powerful reminder that every member of this House has a responsibility to speak out against a movement that tolerates such symbols. The Honourable Leader of the Opposition. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:29 இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர். வெளியிலே 0°10°C வெப்பநிலை உணரப்படுகிறது. ஆகவே சற்று முன்னர் நீங்கள் பார்த்த அந்த காட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் நேரத்தில் பேசப்பட்ட விடயங்கள். இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பெர்கன் அவர்களும் துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்களும் பேசிக்கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே அங்கேயும் இந்த பேரணி தொடர்பாகவும் ஒட்டவாவில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் தொடர்பாகவுமே கேள்விகள் முன்வைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய இராணுவத்தை பொறுத்தவரையில் சிலரை
பதவி நீக்கம் செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கூட இப்பொழுது இந்த ட்ரக்கர்ஸ், அதாவது கனரக வாகன சாரதிகளின் போராட்டம் வாரோ அதே போன்றுதான் இதிலேயும் கூட தடுப்பூசிகளை பெற மறுத்ததற்காக பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் 246 பேருக்கு பதவி விலகலுக்கான கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலும் இராணுவத்தை பொறுத்தவரையிலும் இந்த தடுப்பூசி என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு விடயம் பார்த்தோமாக இருந்தால் 98% அதிகமானோர் தடுப்பூசியை பெற்றிருப்பதாக பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து கெனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு அதே அதிகரித்த நிலையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. 2-3 நாட்களாக 201 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவில் சற்று குறைவடைந்திருக்கிறது, 61 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் எவ்வாறு பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 201 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாணய மாற்று விகிதத்தை தொடர்ந்து அடுத்து டொரண்டோவை பொறுத்தவரையில் மற்றொரு செய்தி. இந்த ASC என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேமரா, இது கடந்த 6 மாதத்திலிருந்து 1 வருடமாக பார்த்தீர்களானால் இது பற்றிய செய்திகள் நிறைவே வந்திருக்கின்றன. இதிலே சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த கேமரா இந்த கருவி நீங்கள் இடத்துக்கு இடம் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே சில இடங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டிராஃபிக் லைட்லே பொருத்தப்பட்டிருக்கும் பெர்மனண்டாக, இன்னும் ஒன்று காவல்துறையினர் வைத்திருப்பது. இதை தாண்டி இப்பொழுது இந்த ASC என்று சொல்லப்படுகின்ற ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேமரா நீங்கள் இடத்துக்கு இடம், எந்த இடத்திலெல்லாம் வீதிகளில் அதிகமான வாகனங்கள் மிகவும் விரைவாக வேகத்தை அதிகரித்து செல்கின்றார்களோ அங்கெல்லாம் வைத்து இது ஒரு புள்ளி கூடினால் கூட நீங்கள் அதற்கு அபராதம் விதிக்கின்ற வகையில் உங்களுடைய வீட்டுக்கே அந்த அபராத டிக்கெட் அதாவது அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டு பலரும் டிக்கெட்டை பெற்றிருக்கின்றார்கள். அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. சில இடங்களில் இந்த வாகன வேகம் என்பது குறைவடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துக்கொண்டோம். அந்த வகையில் இப்பொழுது டொரண்டோ சிட்டி கவுன்சில் மேலும் 25 கேமராக்களை பொருத்துவதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. ஆகவே விரைவில், அதாவது இந்த வருட கோடை காலத்திலே இது மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2020 எடுத்தோமாக இருந்தால் ஜூலை மாதம் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் அந்த வருடம் மட்டுமே 85,138 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த அதிகரித்த எண்ணிக்கையின் காரணமாக இன்னும் முக்கியமான சில இடங்களில் 25க்கும் அதிகமான கேமராக்கள் பொருத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் மற்றும் ஒரு கவர் சாங். இந்த பாடல் ஜெயா அன்னநாதன் அவர்கள் பாடிய பாடல். ஏற்கனவே அவர் இசைத்தட்டு மற்றும் பல இசைக்குழுக்களில் பாடிய ஒரு பாடகர். அந்த வகையில் அவர் விளங்குகின்ற பாடல் பார்ப்போம். இளமை திரும்புதே புரியாத புதிராச்சு, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சு, துள்ளி கொதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், மாலை வரும் என அஞ்சும், மீண்டும் முதல் பருவம்
கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சு, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சு. வாழத்தானே வாயன் கண்ணே, வாழ்ந்துதான் பார்ப்போமா, வானவில் கோப்போமா. சாய்கையில் தாங்க தேவை ஒரு தோள் தானே, தனிமரம் நானடி தோட்டமாய் நீயடி. வாலிபத்தின் எல்லையில் வாசல் வந்த முல்லை, போகும் வரை போகலாம் என்ன பிழையே. ஊரை நம்மை பார்ப்பது போலே ஏதோ பிம்பம் தோன்றுது மானே. கால்கள் தரையில் கோலம் போட மெல்ல தொடுதே காலலே. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சு, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சு. துள்ளி கொதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், மாலை வரும் என அஞ்சும் மீண்டும் முதல் பருவம். கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சு, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சு. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9:40 இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர். வெளியிலே வெப்பநிலை 0°10°C உணரப்படுகிறது. கலையரங்கம் பகுதியிலே ஜெயா அனநாதன் அவர்கள் பாடிய ஒரு கவசாங். ஆகவே இதை போன்று உங்களுடைய கலை படைப்புகள், அது நடனமாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவதற்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. உங்களுடைய யூடியூப் லிங்கை கூட எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தால் நாங்கள் பார்த்து உங்களை தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்வோம்.
நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாளை நிலவுகின்ற காலநிலை. குறிப்பாக டொரண்டோவை பொறுத்தவரையில் நேற்று ஒரு சிறிய மாற்றம் இடம்பெற்றிருந்தது. அதாவது 10 to 20 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படும் என்று சொல்லப்பட்டாலும் கூட டொரண்டோவை பொறுத்தவரையில் சற்று குறைவான பனிப்பொழிவே ஏற்பட்டு இருந்தது. இருந்தாலும் கடும் குளிர் நிலவுகிறது. இன்னும் சில இடங்களில் அதிகமான பனிப்பொழிவு இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. காற்று அழுத்தத்தின் பொறுத்து காற்று வீசுகின்ற திசையை பொறுத்து இதில் மாறுபாடு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கடும் குளிர் நிலவுகின்ற ஒரு நிலையில் நாளை எவ்வாறு காலநிலை இருக்கப் போகிறது வெள்ளிக்கிழமை பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டி வேலவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 4 வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0.8°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.15°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0.9°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.20°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0.11°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.14°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதி குறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதி குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 4 வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த ஒட்டோவாவில் நடைபெறுகின்ற கனரக வாகன சாரதிகளின் போராட்டத்தை ஒன்றித்ததாக இன்னும் ஒரு செய்தி ஒன்று. அனைவருமே தெரிந்த ஒரு விடயம் இந்த GoFundMe என்று சொல்லப்படுகின்ற விடயம். அதாவது அதன் மூலமாக நிதி சேகரிப்பை மேற்கொள்வார்கள். இப்பொழுது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி ஏற்கனவே 10 மில்லியன் வரையிலான பணம் நிதியுதவி அதாவது நிதி சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே GoFundMe சொல்லியிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இத்தோடு இதை நிறுத்திக் கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இதை நிறுத்திக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய டேர்ம் அண்ட் சர்வீஸை பொறுத்தவரையில் இது வயலன்ஸை தூண்டுவதற்கோ அல்லது ஹராஸ்மெண்ட் மற்ற புலியிங் போன்றவற்றுக்கு காசை நிதி சேகரிப்பதில் ஈடுபடுவதென்றால் அதை அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அதை செய்ய முடியாது என்ற காரணத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள் 10 மில்லியனுக்கு அதிகமாக இதிலே சேகரிக்க முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் 9:43. தொடர்வது கனேடிய செய்திகள். விளங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 3 வியாழக்கிழமை. மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சுதந்திர பேரணி என அழைக்கப்படும் எதிர்ப்பு போராட்டம் வரும் வார விடுமுறையில் டொரண்டோவிலும் கியூபெக் நகரத்திலும் நடைபெறவுள்ளது. டொரண்டோ பெரும்பாகம் உட்பட மாகாணத்தின் பிற பகுதிகளில் மேலும் எதிர்ப்பு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை அறிந்துள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் சில்வியா ஜான்ஸ் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். இந்த போராட்டத்துக்கு எதிராக காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என அவர் கூறினார். காவல்துறையின் நடவடிக்கைகளில் அரசாங்கம் தலையிடாதென கூறிய ஜான்ஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்க மாகாண அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வார இறுதியில் திட்டமிடப்பட்ட போராட்டங்களுக்கு முன்னதாக சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் தயாராக இருப்பதாக ஒன்டாரியோ அரசாங்கம் கூறியது.
அதேவேளை கோவிட் சுகாதார நடவடிக்கைகளை எதிர்க்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வார இறுதியில் கியூபெக் சட்டமன்றத்திலும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். இந்த போராட்டத்துக்கு முன்னதாக கியூபெக் சட்டமன்றத்தை சுற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் வலுப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தவிதமான கலவரத்தையும் பொறுத்துக்கொள்ள முடியாதென கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகால் தெரிவுபடுத்தினார். ஆன்டாரியோவில் எதிர்வரும் வார விடுமுறையும் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டொரண்டோ கியூபெக் போராட்டங்கள் குறித்த அறிவித்தல் வெளியானது. கன்சர்வேட்டிவ் இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் செயல்படவுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கேண்டிஸ் பெர்கன் கூறினார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து எரினோட்டூல் முறைப்படி விலகியதை அடுத்து நடைபெற்ற தனிப்பட்ட வாக்கெடுப்பில் பெர்கன் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டார். அடுத்த தலைவரை வெற்றி பெற தயாராக இருக்கும் கட்சியுடன் விட்டுச் செல்வதே எனது குறிக்கோள் என இடைக்கால தலைவராக முதலாவது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் பெர்கன் கூறினார். இன்று மாலை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் பெர்கன் தொலைபேசியில் உரையாடினார். கனேடியர்களின் சார்பாக பயிரப்பட்ட முன்னுரிமைகளில் ஒன்றாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தை இந்த உரையாடலின் போது இருவரும் உறுதிப்படுத்தினர். கோவிட் தடுப்பூசி பெறாத உறுப்பினர்கள் சிலரை கனேடிய ராணுவம் பதவி விலக்கியுள்ளது. தவிரவும் மேலும் நூற்றுக்கணக்கானவர்களின் பதவி விலகல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கனேடிய ஆயுதப்படையின் 58 முழுநேர உறுப்பினர்கள் தங்கள் தடுப்பூசிகளை பெற மறுத்ததற்காக பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 246 பேருக்கு பதவி விலகலுக்கான கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றின் பரவலில் இருந்து ஆயுதப்படைகளை பாதுகாக்க அனைத்து இராணுவ உறுப்பினர்களும் அக்டோபர் நடுப்பகுதிக்குள் முழுமையாக தடுப்பூசி பெற வேண்டும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் அந்த காலக்கெடு டிசம்பர் நடுப்பகுதி வரை நீடிக்கப்பட்டது. கனேடிய ஆயுதப்படையினரில் 98% அதிகமானோர் தடுப்பூசி பெற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டின் தேவையை ஒன்டாரியோ மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என மாகாணத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் கீரன் மோர் கூறினார். தடுப்பூசி கடவுச்சீட்டு முடிவுக்கு வர வேண்டுமா என ஒன்டாரியோ வரும் வாரங்களில் மறுமதிப்பீடு செய்து முடிவு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார். தடுப்பூசி கடவுச்சீட்டு முறையை முடிவுக்கு கொண்டு வருவது அரசாங்கத்தின் முடிவாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். ஆன்டாரியோவின் தடுப்பூசி சான்றிதழ் திட்டம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜனவரியில் மாகாணத்தில் ஒமிக்ரோன் தொற்றுகளின் பரவல் அதிகரித்ததால் இந்த திட்டம் காலவரையின்றி நீடிக்கப்பட்டது. மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி. கனேடிய செய்திகளுக்கு துஷ்யந்தி குணரட்னம். டொரண்டோவிலே நேரம் 9:49. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பிஞ்ச் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. எமது நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 416-292-0033 வழியாக நீங்கள் இந்த நேரத்திலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மீண்டும் நாளை மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், குட் நைட்.